கரூர்ல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 40 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்திச்சு. இந்த நிலையில கரூர் சம்பவம் தொடர்பாக வெளியிட்ட விஜய் அவர்கள், என் வாழ்வில் இது போன்ற ஒரு துயரத்தை நான் பார்த்ததே இல்லை, நடக்க கூடாதது நடந்துவிட்டது. கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? மக்களுக்கு எல்லா உண்மையுமே தெரியும். கரூர் மக்கள் உண்மையை சொல்லும் பொழுது கடவுளே வந்து உண்மையை சொல்லுவது போல உணர்கிறேன். சிஎம் சார் என்னை பழிவாங்க வேண்டும் என்றால் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், என்னை பழிவாங்குங்கள், மக்களை ஏதும் பண்ணாதீங்க, வேறு அசம்பாவிதம் ஏதும் நடக்கக்கூடாது என்றுதான் நான் உடனே ஹாஸ்பிட்டல் போகல அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் உருக்கமாக பேசியிருந்தார். அது மட்டுமல்லாமல் தாவேகா நிர்வாகிகளை குறிவைத்தே ஒரு சில முன்னேற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3 நிர்வாகிகளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ அவங்க மீது கை வைக்காதீங்க, நேரடியாக என்னுடன் மோதுங்க அப்படின்னும் தளபதி விஜய் அவர்கள் பேசியிருந்தார். மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில தற்போது அத்தனை குற்றச்சாட்டுகளுக்குமே விளக்கம் கொடுக்கும் விதமாக இந்த வீடியோவை வெளியிட்டு பலருக்குமே பதிலடியுமே கொடுத்திருக்கார். மேலும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் அவர் பேசும் பொழுது கண் கலங்கி மனம் உடைந்து பேசுறது ரசிகர்களாலும் தொண்டர்களாலும் மக்களாலும் உணர முடியுது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு.